இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீனராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்குறோம். எது மாற ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது, எது மாற டைரக்ஷனில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகுது, எது மாற விஷயங்கள் காத்திருக்குது, நம்ம கர்மாவின் பிரகாரம் எது நடக்கக்கூடிய அமைப்பாக கிரகங்கள் காட்டுகிறது, ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு எப்படி இருக்கிறார், மாத கிரகமாகிய செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ராசி அதிபதி ஆகிய குருவே வந்து 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் 12ஆம் இடம் 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்ப்பது மிகவும் நல்லது. ஸோ அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து வலுவாக இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 12ஆம் இடத்திலும் அவரோட சூரியன் செவ்வாய் அதே மாதிரி புதன் எல்லாமே சேர்றாங்க. இது வந்து கொஞ்சம் பார்க்கக்கூடிய அமைப்பு. சனி ராசிக்குள்ளேயே இருந்து ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்ட மீன ராசியாக இருக்கீங்க. ஸோ ஒரு பக்கம் ஜென்ம சனி போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் 12ல் ராகுல ராஜோகாதிபதி செவ்வாய் சூரியன்லாம் சேர்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த சூரியனுங்கிறது 6ஆம் வீட்டு அதிபதியே வந்து ராகுவோட சேர்ந்துருக்கனால சில பேர்த்துக்கு மீனராசிக்காரர்களாக இருக்கிறதுக்கு ஒரு சுமாரான தசாபுக்தி போயிட்டு இருக்கவங்களுக்கு உடல் உபாதைகள், 6ஆம் இடத்து பிரச்சனைகள் ஆகிய உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், நோய்கள், கடன்கள், அது மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அது 6ஆம் வீட்டு அதிபதியாக சூரியனே 12ஆம் இடத்தில் ராகுவோட சேர்ந்து, சூரியனும் சந்திரனும் ராகுவோட சேர்வது தோஷம், கர்மாவின் அடிப்படையில் அது தவறுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனால அது கிரகணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பதனால கண்டிப்பாக அந்த மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நீங்கள் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்குங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறது பார்த்துக்குங்க, யாரை நம்பி பணம் கொடுக்குற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மார்ச் மாதம் வந்து யாரோ திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு உங்களை, ஒரு மாதிரி நம்ம இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பா, நான் உனக்கு 10 நாளில் 1 வாரத்தில் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன், நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையாக இருக்கிறதா சொன்னாலும் அது ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் வேலை தொழில் அது மாதிரி விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். பணம் உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கிற அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள், வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போகிறது எல்லாமே தேவைப்படுகிறது. ஏன்னா 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சூரியனே வந்து 6க்கு கனெக்ட் ஆகிறார் ராகுவோட சேர்ந்து. இதில் நல்ல ஒரு விஷயம் என்னென்னா குருவின் பார்வை பெரிய சிக்கல்களை கொடுக்காமல் தலைக்கு வந்தது தலைப்பாகோட போச்சுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குறார். அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் கவனங்கள் தேவைப்படுகிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து கொஞ்சம் கவனமாகவும் எடுத்தமாக கவுத்தமான இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் சிரத்தையாக யோசித்து வேகத்தை காட்டிலும் விவேகமாக, வேகத்தை காட்டிலும் நிதானத்தோடு எல்லா விஷயங்களும் செயல்பட வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இந்த ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதமும் ஒரு சின்ன சேலஞ்சு மாதிரி வரப்போகுது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சாதுரியமாக நான் சொன்ன மாதிரி அணுகி, என்னதான் சூரியன் ராகு சேர்ந்தாலும் ராஜோகாதிபதி உள்ள சம்மந்தப்பட்டிருக்கிறனால அப்படி ஒன்று ஜாதகரை நம்ம பாதிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடாது. அதே சமயத்தில் சுக்கிரன் ராசிக்குள்ளேயே இருப்பதனால ஓரளவுக்கு ராசி என்னதான் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சுக்கிரனால் திருட்பலம் பெறுவதனால அப்படி ஒன்றும் மனசு நம்ம கலங்கிடாது. ஓரளவுக்கு சமாளித்து வந்துடக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலனையோட உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு என்ன திசை முதல் திசை, நீங்கள் மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், திக்பலம் மற்ற கிரகங்களாக எப்படி இருக்கிறாங்க, எல்லா பலத்தையும் பார்த்து என்ன தசை நடக்குதுங்கிறதை பார்த்து, புக்தி நடக்குதுங்கிறதை பார்த்து, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷ்ம லெவலுக்கு நம்ம டீப்பாக போய் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய டைம்லைன்ஸை பார்த்து எந்த கிரகம் எப்படி இருக்குது, எது மாதிரி அமைப்பை கொடுக்கும், நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன,
எந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு பாதிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது, எந்த நேரத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த நேரத்தில் நம்ம வேகமாக இருக்கலாம், எந்த நேரத்தில் வந்து சில விஷயங்கள் நடக்காமல் போனாலும் பொறுமையாக இருந்து காரியம் சாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து எந்த நேரத்தில் மாற்றங்கள் உண்டு, எந்த நேரத்தில் மாற்றங்கள் தேவையில்லை, கல்யாண விஷயங்கள் சுப விஷயங்கள் எப்போ, குழந்தை பேரு எதிர்பார்க்கக்கூடிய தம்பதியர்களுக்கு நல்ல நற்செய்தி எப்போ, எது மாதிரி விஷயத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் விஷயங்கள்லாம் பண்ணணும், உறவுகள் எப்போ மேம்படும், ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்போ இம்ப்ரூவ் ஆகும், சீனியர் சிட்டிசன் ஹெல்த் வந்து எப்போ நமக்கு இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, எது மாதிரி நேரத்தில் நமக்கு கரெக்டான ஒரு அமைப்பு கிடைக்கும், எப்போ நமக்கு விமோச்சனம் கிடைக்கும், எப்போ வந்து நம்மளுடைய தொழில் முன்னேற்றங்கள், நம்மளுடைய பிராப்தங்கள் வந்து வேலையா, தொழிலா, அரசு உத்தியோகமா அல்லது வெளிநாடா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா, எந்த துறை நமக்கு மேன்மையாக இருக்குது, ஜவுளித்துறையா, டெக்ஸ்டைல்ஸ் அது மாதிரி, ஹோட்டல் அது மாதிரி லைனா, ஐடி துறையா, அக்கௌண்ட்ஸ் துறையா, ஃபினான்ஸ் துறையா, பேங்கிங் செக்டாரா, இல்லை ரியல் எஸ்டேட் அது மாதிரி விஷயங்களா, எது மாதிரி கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருந்து அந்த மாதிரி துறையில் போய் நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இப்போ வருது, படிப்பு மேற்படிப்பு மாணவர்கள் மேற்படிப்பு படிக்கிறது எந்த மாதிரி படிப்பு நமக்கு கரெக்டாக வருது, இது எல்லாமே வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல், ஏன்னா பல ஜென்மத்தில் செய்த கூட்டு கர்மாவை வைத்து தான் நம்ம இந்த நேரத்தில் இந்த தேதியில் இந்த ஊரில் பிறந்திருக்கிறோம். ஸோ அதை வைத்து நம்ம என்ன மாதிரி ஒரு அமைப்பை தெரிந்து கொண்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எப்படி நம்மளுடைய ட்ராவலிங்க்கு கூகுள் மேப் நமக்கு உதவுதோ அதே போல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியும் நீங்கள் யூஸ் பண்ணி அது மூலமாக கிளாரிட்டி பெற்று தெளிவு பெற்று தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து தேவையான வேலைகளை, தேவையான செயல்பாடுகளை தேவையான சமயத்தில் செய்து நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அதுக்கு நிகரான ஒரு அமைப்பை சீக்கிரம் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய பிறவி பயன் நம்ம கர்மாவை நாமளே அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரைட் சாய்ஸஸ் என்று சொல்லப்படுகிற சரியான வாழ்க்கை முடிவுகளை, லைஃப் சாய்ஸஸை எடுத்து சரியான வாழ்க்கை முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக வாழ்க்கையில் நம்மளுடைய பிராப்தத்தை பொறுத்து எது மாதிரி லெவல் ஆஃப் வாழ்க்கை அமைப்புகளை நம்ம பெற முடியுமோ அந்த பொட்டென்ஷியலை ரீச் பண்ணி அதுலேயும் பெரிய போராட்டங்கள் அப்டக்கிள்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை எப்படி எளிதில் மீண்டு வர முடியும், அதை தாண்டி எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், நமக்கு இப்போ போயிட்டுருக்கக்கூடிய உறவுகள் பழக்கங்கள்லாம் கரெக்டான முறையில் தான் போய் முடிய போகுதா, எப்படி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்க முடியுங்கிற உண்மையான ரியாலிட்டி சிச்சுவேஷனை அறிந்து அது மூன்றமான ஒரு உத்வேகமான செயல்பாடு மூலமாக நாம் செய்தோமானால் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.